ஒன்னு மட்டும் நிச்சயமா சொல்றேன், நீங்க வார்த்தையில நிலைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க சாட்சியோட திரும்பி வருவீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது ஒரு சுகத்தை மட்டுமல்ல. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புறது ஒரு வேலையை இல்ல. தேவன் உங்க வாழ்க்கையில கொடுக்க விரும்புறது பணத்தை இல்ல. தேவனுடைய வார்த்தையை உங்க ஆவி மனிதனுக்குள்ள வைக்கிறதையே தேவன் விரும்புறார். தேவ வார்த்தைக்கு ஏற்றபடி அது உங்களை மாத்தும். அது மூலமா நீங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையால தொடர்ந்து பிரகாசித்து ஜொலிப்பீங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையால நீங்க பிரகாசிப்பீங்க. வாழ்க்கையில நீங்க ஜொலிப்பீங்க. எதுவும் உங்களை தடுக்க முடியாது. இது உங்களோட காலம், இது உங்களோட நேரம். எதுவும் உங்களை தடுக்க முடியாது. இது உங்களோட காலம், இது உங்களோட நேரம். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். உங்க வீட்ல யார் இருக்காங்க? உங்க வீட்ல யார் இருக்காங்க? பைபிள் சொல்றபடி உங்களோட உடல் தான் உங்க வீடுன்னு நான் சொன்னேன். அதைத்தான் பைபிள் சொல்லுது. உங்க உடல் தான் உங்க வீடு. உங்க உடல் தான் நீங்க தங்கி இருக்கிற வாழ்ற இடம். நீங்க ஒரு உடல் கிடையாது. நீங்க பார்க்கிற இந்த பிசிக்கல் உடல் கிடையாது. உங்க உடல் நீங்க வாழ்ற இடம். நீங்க ஆவியா இருக்கீங்க. தேவன் உங்களை அப்படித்தான் படைச்சிருக்காரு. அதனால நீங்க உங்களை இந்த பூமியில இந்த உலகத்தில் வெளிப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நீங்க வாழ்ற ஒரு உடல் தரப்பட்டு இருக்கு. உங்க உடல் இல்லாம உங்களை நீங்க வெளிப்படுத்த முடியாது. பிசாசு ஆவிகள் தீங்கான ஆவிகளா இருக்கு. அவைகள் உடல்கள் இல்லாம இருக்க தண்டிக்கப்பட்டிருக்கு. அவைகளுக்கு தங்களை வெளிப்படுத்த ஆவிக்குரிய உடல்கள் கிடையாது. அதனால அது தன்னை வெளிப்படுத்த இன்னொரு உயிருக்குள்ள நுழைகிறது. அப்படி பண்றது அதுக்கு அவசியமா இருக்கு. அதனால அவைகள் மனுஷங்களுக்குள்ள நுழையணும். மனுஷங்க தேவனுடைய படைப்புல உயர்ந்தவங்க. தேவனுடைய படைப்புல மிக புத்திசாலியாகவும் சிறப்பாக செயல்படுறவங்களாகவும் இருக்கிறதுனால தங்களுடைய சிறப்பை வெளிப்படுத்த அவைகளால் முடியாது. அதுங்க நல்லது கிடையாதுங்கிறதுனால அதுங்களோட சிறப்பை நான் சொல்லக்கூடாது. அதுங்க தீமையானவங்கிறதால அதுங்க மோசமானவைகளா இருக்கு. அதுங்க தங்களுடைய தீங்குகளை மனுஷங்களுக்குள்ள நுழையிறப்ப வெளிப்படுத்த முடியும். அதுங்களால விலங்குகள் மூலமா உதவி பெறலாம். அதுங்களால முடியும். உதாரணமா பரிசுத்த மார்க்கு 5வது அதிகாரத்தில் கதேரேனர் நாட்டில் இருந்த மனுஷனுக்குள்ள இருந்து இயேசு பிசாசுகளை துரத்துனப்ப அந்த பிசாசுகள் பன்றிகளுக்குள்ள நுழையிறதுக்கு அவர்கிட்ட அனுமதி கேட்டுச்சு. கிட்டத்தட்ட 2000 பன்றிகள் இருந்த ஒரு பன்றி கூட்டம். இயேசு அவைகளை போக விட்டாரு. அப்ப அதுங்க அந்த விலங்குகளுக்குள்ள நுழைஞ்சப்ப அந்த விலங்குகளால அதுங்களை ஏத்துக்க முடியல. அதுங்க ஓடி போய் தண்ணிக்குள்ள விழுந்து தங்களை மூழ்கடித்து செத்து போச்சு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுங்க பன்றிகளுக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் கேட்டு அப்புறம் தான் உள்ள போச்சு. அப்போ உங்க வீட்டில் நீங்க எந்த விலங்குகளை வச்சிருக்கீங்கிறது முக்கியம். ஓ ஆமா, இது உண்மைதான். மாந்திரீகம் பண்றவங்க தங்களுடைய தீங்கான கெட்ட செயல்களை செய்யறதுக்கு தங்களால விலங்குகளுக்குள்ளையும் பறவைகளுக்குள்ளையும் நுழைய முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களோட உயர்ந்த ஆற்றலை செயல்படுத்துறதுக்கு சிறந்த படைப்பான நீங்க ஒரு மனித உடலை இங்க பயன்படுத்துறப்ப அது தேவனுக்கு சமமா இருக்கு. தேவனுடைய ஆவியானவர் பூமியில தன்னை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மனுஷனை பயன்படுத்துறாரு. தேவன் நம்மளை பார்க்க விரும்புறப்ப
அவர் மனுஷங்க உடம்புல வர்றாரு. இயேசு நம்மளை போலவே இருந்தாரு. தன்னோட 12 சீசர்களோட நின்னப்ப உண்மையிலேயே 11 தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, காட்டி கொடுக்கிறவன் துரோகி மற்றவங்களோட ஒருத்தனா இருந்தான். அப்போ இயேசு நம்மளை போலவே தான் இருந்தாரு. அதனால இயேசு தன்னோட 11 சீஷர்களோடு நின்னப்ப சீஷர்களுக்கு நடுவில் யூதாஸ் காரியோத்து இயேசு அவங்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டியதா இருந்துச்சு. அதனால தான் நான் முத்தம் தருகிற ஒருத்தர் தான் அப்படின்னு அவன் சொன்னான். அதனால அவன் காட்டி கொடுக்கிறப்ப நேரா இயேசு கிட்ட போய் ஆண்டவருக்கு வாழ்த்து சொல்லி முத்தம் தந்தப்ப இயேசு அவனை நோக்கி, யூதாசை, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்னாரு. அப்ப அவர் முற்றிலும் நம்மளை போலதான் இருந்தார். அதனால தேவன் ஒரு மனித உடலால ஒருத்தர் மூலமா நம்ம கிட்ட வந்தாரு. மனித உடம்புல நோயும் வியாதியும் சாத்தானுடைய வெளிப்பாடு. மனித உடம்புல வலிகளும் உடல் வேதனைகளும் இவைகளெல்லாம் சாத்தான் இருப்பதால வெளிப்பாடுகளா இருக்கு. இயேசு தன்னை விசுவாசிக்கிறவங்களால அவர் கொடுத்த முதல் அடையாளம், அவங்க பிசாசுகளை துரத்துவாங்க. அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அது எவ்வளவு முக்கியமானதுன்னு பாருங்களேன். இது உங்களுக்கு சொல்லுது, அவங்க பிசாசுகளை துரத்துவாங்க. இன்னைக்கு ஜனங்க பல பிரச்சனைகளால, பல சவால்களால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஜனங்கள், அவங்களோட பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு பிசாசுகள் தான் காரணமா இருக்கு. அவங்களோட பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு பிசாசுகள் தான் காரணமா இருக்கு. ஆனா அதை சரி பண்றது, கையாளுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க இயேசுவோட பெயரை பயன்படுத்துறப்ப எல்லா பிசாசுகளும் இயேசுவோட பெயருக்கு பயப்படும். ஏன்னா இயேசு அவைகளை தோற்கடிச்சிட்டாரு. Praise God. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு நேற்று வாசிச்சேன். மறுபடியும் இன்னைக்கும் அதை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். இங்க ஆவிங்கிறது பரிசுத்த ஆவியானவர், ரெண்டும் ஒண்ணுதான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே விசுவாசிச்சுக்கிட்டு இருந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர் இதை எழுதினாரு. நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெறவில்லைன்னா இன்னைக்கு நீங்க தயாராகுங்க. அது தேவனுடைய திட்டம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களால தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உங்களால எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்? உங்களுக்கு வழிகாட்ட, தேவனுடைய காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தர, நீங்க போக வேண்டிய வழியில உங்களை நடத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உண்மையான கிறிஸ்தவம் சாத்தியம் இல்லை. அவரோட எல்லா பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியானவர் பெறணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமா இருக்கு. நம்ம சர்ச் எடுத்துக்கிறத பத்தி பேசுறோம். ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் கல்லறையை விட்டு வெளியே வருவார்கள். அவங்க எங்க இருந்தாலும் வெளியே வருவாங்க. அவங்க சாம்பலாகும்படி எரிக்கப்பட்டிருந்தாலும் கூட வருவாங்க. அனைத்தும் ஒன்று கூட்டப்பட்டு தேவ ஆவியானவரால் மகிமைப்படுத்தப்படும் பைபிள் நமக்கு தெரியப்படுத்துது. வேற வார்த்தையில சொல்லணும்னா மாற்றப்படும், ஒரு பரலோக உடலுக்கு மாற்றப்படும். என இமைக்கிற ஒரு நொடிக்குள்ள மறுரூபமாகி உயிரோடு இருக்கிறவங்களும் மற்றும் மீதி இருக்கிறவர்களும் அவர்களோடு ஒன்று சேர்ந்து ஆகாயத்தில் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க போவோம்னு பைபிள் நமக்கு தெரியப்படுத்துது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அது நடக்காது இல்லையா? எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெறணும். எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெறணும். சரி, மறுபடியும் 19வது வசனத்துக்கு போலாம்.
உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 20வது வசனத்தை பாருங்க. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி, தேவனை கௌரவப்படுத்துற மாதிரி வாழ்க்கையை வாழுங்க. இதோட அர்த்தம், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தால நீங்க பாவம் செய்யறதை நிறுத்தலாம். நீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருந்த தீமைகள் எல்லாத்தையும் நிறுத்தலாம். கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இருக்கிறது மூலமா உங்க வாழ்க்கை மாறும். உலகத்துல நிறைய தீமைகள் இருக்கு, உலகத்துல நிறைய அழிவுகள் இருக்கு, உலகத்துல நிறைய வெறுப்புகள் இருக்கு, உலகத்துல நிறைய கொலைகளும் படுகொலைகளும் பாவங்களும் வன்முறைகளும் இருக்கு. ஏன்? சாத்தானாலதான். உங்களுக்கு தெரியுமா, இயேசு சாத்தான மனுஷ கொலைபாதகன்னு சொன்னாரு. சாத்தான் ஒரு கொலைகாரன். அப்புறம் சாத்தான் ஒரு பொய்ன்னு இயேசு சொன்னாரு. பொய் சாத்தான் இடத்தில் இருந்து வருகிறது, ஏமாற்றுதல் சாத்தான் கிட்ட இருந்து வருது. அப்போ சாத்தான் ஜனங்களோட வாழ்க்கையில நுழையிறப்ப அவங்க பொய் பேசுறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, கொலை செய்யறதுக்கு அவன் காரணமா இருக்கான். உலகம் முழுக்க நிறைய கொலைகள் நடக்கிறதுக்கும் நிறைய வன்முறைகள் இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம். அதோட தேவன் மனுஷனை மனம் திரும்ப அழைக்கிறாரு. தேவன் மனுஷனை மனம் திரும்ப அழைக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம தேவன் விரும்புகிற மாதிரி வாழ்க்கையை அவங்களால வாழ முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெறணும். உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணும். உங்களை நிறைய பேர் தீய செயல்களை செய்யணும்னு விரும்பி செய்யல, இருந்தாலும் நீங்க அப்படி இருக்கிறத பாக்குறீங்க. இதுதான் ஒரே வழின்னு நீங்க சில பேர் நினைக்கிறீங்க. நீங்க இப்படி கற்பனை பண்ணலாம், பிள்ளைகளை எப்படி பாத்துக்கிறது? ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு பணம் தேவைப்படலாம். ஏன்னா இந்த உலகத்துல சில பொருட்கள் வாங்க நீங்க ஆசைப்படலாம். அப்ப நீங்க ஏமாற்றுதல், வன்முறை, இதை தவிர எந்த வழியும் இல்லைன்னு நினைக்கலாம். இல்ல, 1000 தடவை சொல்றேன், இல்ல. உங்ககிட்ட இந்த எல்லா பொருள் இருந்தாலும் கூட உங்களுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். அதோட அதுதான் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அவங்க தன்னோட வாழ்க்கையில் நிறைய செஞ்சிருக்காங்க. அவங்க நிறைய கொடுமைகள், ஏமாற்று வேலைகள், அடுத்தவங்களை கொலையும் செஞ்சிருக்காங்க. ஆனாலும் இன்னும் அவங்க சந்தோஷமா இல்லை. இன்னமும் அவங்க மன திருப்தியா இல்லை. அவங்க முழு வாழ்க்கையும் துக்கமா தான் இருக்கு. ஆமா, ஏன்னா நீங்க உங்ககிட்ட சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. அதனால அவன் உங்களுக்கு ஆலோசனை தந்து இந்த கொடூரமான வேலைகளை செய்ய வச்சுட்டான். ஆனா இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவ உங்க வீட்டுக்குள்ள வர அனுமதிச்சா, அவர் வந்து உங்களுக்குள்ள வாழட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து வாழ அனுமதிச்சீங்கன்னா அவர் உங்களை வெற்றி பெற செய்வாரு. அவர் உங்களை வெற்றியாளராக்குவார். அவர் உங்க வாழ்க்கையை மாத்துவார். நீங்க சமாதானத்தோடு இருப்பீங்க. நீங்க நிறைவா இருப்பீங்க. நீங்க வாழ்க்கையில மன திருப்தியா இருப்பீங்க. இதையெல்லாம் உங்களால பணத்தால வாங்க முடியாது. தேவனால கிடைக்கிற சமாதானத்தை தெரிஞ்சுப்பீங்க. நீங்க உங்க மனசை இன்னைக்கு தயாராக்குங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெறணும். அது கஷ்டமானது கிடையாது. அது நீங்க தேவன் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்கிறது காட்டுற ஒரு நம்பிக்கையான செயல். அதனால நான் உங்களை அந்த செயலை நடத்த போறேன். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ஆனா ரொம்ப வல்லமையானது, உண்மையானதும் கூட. உங்க வாழ்க்கையை முழுசா மாத்தி நீங்க எப்பவும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வசிக்க வருவார். நீங்க எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். அதை நேத்து உங்களுக்கு நான் காமிச்சேன். நீங்க எப்பவுமே ஆரோக்கியமாக அவர் விரும்புறாரு. உங்க வீட்டில் யார் இருக்காங்க? உங்க உடலோடு இந்த வீட்டில் யார் உள்ள இருக்கா? தேவன் உள்ள இருக்காரா இல்ல பிசாசுகள் உள்ள இருக்கா? நீங்க தான் முடிவெடுக்க வேண்டியவர்னு உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்குள்ள பிசாசுகள் இருந்துச்சுன்னா உங்களை நீங்க விடுவிக்க முடியாது. எந்த மனுஷனாலும் தன்னை பிசாசுகள் கிட்ட இருந்து விடுதலை செய்ய முடியாது. அதுங்க மனுஷங்களை விட ரொம்ப பலசாலிங்க.
ஆனா இயேசுவின் நாமத்தினாலே நாங்க உங்களுக்கு உதவ முடியும். இன்னைக்கு அந்த பெயரை நீங்க கூப்பிடுறப்ப அது எவ்வளவு நாள் உங்களை கட்டி வச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அது உங்களை விட்டு போயிடும். அது உங்களை போக விடும். அதுங்க உங்களை விட்டு வெளியே வந்து, அதுவும் எப்படி, அதுங்க கொண்டு வந்த நோய்களையும் வியாதிகளையும் பேக் பண்ணிக்கிட்டு உங்க உடம்பு விட்டு வெளியேறிடும். இன்னொரு வேத வசனத்தை நீங்க வாசிக்க விரும்புறேன். கொலோசையர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இங்க பாருங்க, பிசாசுகள் உங்களுக்குள்ள இருக்கும்னா அதுங்க உங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்தும், அதுங்க உங்க வாழ்க்கையை அழிக்கும், உங்க வாழ்க்கையில பயத்தை கொண்டு வரும். ஆனா மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பார்னா எப்பவுமே நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது எப்பவும் இந்த தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில் நிறைவேறினதையும் காமிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறத, கிறிஸ்து உங்க இதயத்தில் தன்னோட குடியிருப்பா மாத்திர இந்த நொடியில இருந்து உங்க வாழ்க்கை மாறும். நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறும். தேவனால வர்ற சமாதானம், கௌரவம், அதோடு தேவன் தீமையான எல்லாத்துல இருந்தும் உங்களை விலக்கி வைப்பாரு. ஏன்னா அவர் உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக்குவாரு. மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பார். இன்னொரு பைபிள் வசனம் உங்களுக்கு தரேன். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இது பெரிய வசனமா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதை விளக்க போறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். இதை வைங்க, இதை அப்படியே நாம ஸ்கிரீன்ல வச்சிருப்போம். நான் உங்களுக்கு இதை ஒன்னொன்னா எடுத்து விளக்குறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இயேசு உயிரோடு இருக்காரு. அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்காரு. அதாவது அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அதாவது தேவனுடைய ஆவியானவர் அவர் உங்களுக்குள் இருந்தால், இது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர். அதாவது இறந்து அழிந்து போன உங்க உடல் அவர் உயிர் உள்ளதாக்குவார். உங்களோட இறந்து போன உங்க உடல், மரித்து போன இறந்து போன உங்க உடல், அழிந்து போன உங்களோட உடல், தீமையும் அழிவும் நிரம்பிய உங்களுடன், நோயால் நிறைந்திருக்கிற உங்களுடன், இறந்துகிட்டு இருந்த உங்க உடலை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே இறந்து அழிந்து போனவங்க உடலை எழுப்புவார், உயிர்ப்பிப்பாரு, உயிர் தருவாரு. இந்த பரிசுத்த ஆவியானவரை வரவும் வாழவும் நீங்க அனுமதிக்கிறப்ப உங்க உடலை தாக்கிய மரணங்களிலிருந்து உங்க உடல் உயிர் பெறும். ஏன்னா இன்னைக்கு உங்களை சில பேர் நோய் வாய்ப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலன்னா நீங்க இறந்து போயிருவீங்க. அது உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு அற்புதத்தை பெறணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களை சில பேர்கிட்ட எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, அவங்களால உதவி செய்ய முடியாதுன்னு ஏற்கனவே டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வர செய்தி. இப்போ நீங்க இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வர அனுமதிச்சா, உங்க உடல் ஒருவேளை முடமாகி போயிருந்தாலும் கூட, நான் இந்த வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதே புத்தகத்தில், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அவர் உங்ககிட்ட என்ன சொல்றாரு? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக இருக்கும். அந்த பாவங்கள் உங்க உடலை முடமாக்கிடுச்சு. அந்த பாவங்கள் உங்க உடலை அழிச்சிடுச்சு. ஆவியானவர் உங்க உடலுக்கு உயிர் தர்றாரு. அதாவது கிறிஸ்துவினுடைய நீதியினாலே.
கிறிஸ்துவினுடைய நீதிதான் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. கிறிஸ்துவினுடைய நீதியினால இப்ப நீங்க தேவனுக்கு முன்ன ஏத்துக்கப்பட்டவங்களா நிக்கிறீங்கன்னு இதை பத்தி 2 நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் உங்களை ஏத்துக்கிட்டாரு. அப்புறம் இப்ப அவர் உங்களை ஏத்துக்கிட்டதுனால நோய் உங்க உடம்பை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை விரட்டி அடிக்க முடியும். அதை விரட்டி அடிக்க முடியும். கை கால் செயலிழந்து நடக்க முடியாம இருந்தவங்களை இயேசு சுகமாக்கி திருப்பி தந்தார்னு பைபிள்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க நிறைவாக்கப்பட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. மனுஷங்க சுகமாக்கப்பட்டாங்க. அவங்க கை கால்கள் துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலைமையில இயேசு கிறிஸ்துவை தவிர யாரால ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையை தர முடியும்? இயேசு உங்களுக்கு நம்பிக்கை தராரு. இன்று இரவு நீங்க ஒரு அற்புதத்தை பெற முடியும். உங்க பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு அற்புதத்தை பெற முடியும். அற்புதத்தை பெறுவீங்க. நீங்க பெறுவீங்க. நிச்சயம் பெறுவீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய காணிக்கைகள் கொடுக்க, தசம பாகம் கொடுக்க வேண்டிய நேரம், உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். வாருங்கள் பிரார்த்தனை செய்வோம். நன்றி பிதாவே, இந்த காணிக்கைகள் கொண்டு வரும்படியான புத்தி, ஞானம், அறிவை நீர் கொடுத்ததற்காக இந்த காணிக்கையின் மூலமாக உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படியாக நாங்கள் இப்படி உண்மை மகிமைப்படுத்தியிருக்கிறோமோ அந்த வார்த்தையின் படியாகவே இதற்கான இரட்டிப்பான நன்மை எங்களிடத்தில் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே, இந்த காணிக்கையில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறோம். இதில் உங்களுடைய சுவிசேஷத்தை பெருக்கத்தை நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய ராஜ்யத்தின் பெருக்கத்தை சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். திரும்ப ஒரு தடவை கூறுவோம், மகிமை. இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என நம்புகிறோம். நீங்கள் இன்னமும் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக ஏற்படுத்த உங்களை அழைக்கிறோம். ரட்சிப்பின் ஜெபம். ஆண்டவராகிய தேவனே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என் முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறேன். இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் இருந்து என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் என்று என் வாயினால் அறிக்கை செய்கிறேன். அவர் மேல் வைக்கும் என்னுடைய விசுவாசத்தினாலும் இயேசுவினுடைய நாமத்தினாலும் என்னுடைய ஆத்மாவிற்காக என் பாவங்களுக்கு மன்னிப்பை பெறுகிறேன். என்னுடைய இருதயத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். என்னுடைய ஆத்மாவை ரட்சித்ததற்காக நன்றி. கர்த்தாவே, எனக்கு புதிய வாழ்க்கை தந்ததற்காக நன்றி. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளை. நன்றி கர்த்தாவே. ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த ஜெபத்தை மேற்கொண்டிருந்தால் வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாவீர்கள். ஒரு கிறிஸ்தவராக எவ்வாறு நீங்கள் வளர முடியும் என்று அதிக தகவல்களை பெற எங்களை அழையுங்கள் அல்லது எங்கள் இணையதளத்திற்கு வருகை தாருங்கள். தேவன் ஆசீர்வதிப்பாராக. எழுந்தின்று தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களுக்காக, உங்களிடத்தில் வந்த அந்த புரிதலுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் வாயினால் சொல்லுங்கள், நன்றி பிதாவே, இந்த வார்த்தையை என்னிடத்தில் கொண்டு வந்ததற்காக, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி பிதாவே. நன்றி 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 பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மை கிருபம் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். நன்றி. ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. Help one other person get Rhapsody. Some of you can get Rhapsody for 5 other people. Some of you for 20 other people. Some of you for 100 other people. And there are those who are getting Rhapsody for 500 other people, some 1,000 other people, and yet some are doing it for 100,000 others. Some are doing it for over 1 million people. Individuals who pay for 1 million copies of Rhapsody to go to 1 million people around the world. Begin immediately and see yourself as helping another person get Rhapsody. So you have your own Rhapsody and you have for someone else or other people. Through mighty signs and wonders, by the power of the Spirit of God, we will complete the full preaching of the gospel in all nations. That is the year of completeness. You better believe it. What this year's healing streams are going to be like, with the mighty signs and wonders that must accompany this specific mandate to complete the full preaching of the gospel to all nations. So get ready for Healing Streams, the biggest global crusade in the world. There's nothing like it. So billions of people all over the world, every nation under heaven. And we declare unto you glad tidings. Jesus Christ, the Messiah. This man is the true God and life eternal. That's why you're free of your infirmity. Come. Glory be to God. He fell over. You are made whole in Jesus' name. Now I can jump like this. I got healed. And we're going to be in this atmosphere of faith, and anything is possible. Join us to make greater and more notable impact with the upcoming March 2025 Healing Streams live healing services. This is the year of completeness. We will complete the preaching of the gospel.